புஷ்பாத் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் சுனில் கந்தினொத்தி மற்றும் ரஜீவன், அது மட்டும் இல்லாமல் அர்ச்சுனா ராமநாதன் இருவர்களுக்கும் இடையில் ஒரு வாக்குவாதம் ஒன்று ஏற்பட்டிருந்தது. அந்த வாக்குவாதம் இந்த அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் இந்த உப்பளம் தொடர்பானதாக இருந்தது. அது தொடர்பான காணொலியாக தான் இருக்க போது. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களே, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அதிபர் ரஜீவன் அவர்களுக்கு இந்த யாழ்ப்பாணத்தை மையப்படுத்திய சிறு கைத்தொழில் மற்றும் நடுத்தர கைத்தொழில் தொடர்பான இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணை விவாதத்தை கொண்டுவதற்கு உண்மையாகவே யாழ்ப்பாணத்தின் மக்களின் பிரதிநிதி என்ற அடிப்படையில் மிகவும் சந்தோஷமும் மனமார்ந்தமான ஒத்துழைப்பையும் தருவதற்கும் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் நான் முதற்க நன்றி அடைகிறேன் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதுக்கு. ஆனால் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் அவர்கள் சொன்னது போன்று இவ்வாறான பிரதேச அபிவிருத்திக்குரிய பிரேரணைகளை கொண்டு வரும்போது நீங்கள் ஒரு தமிழர், நீங்கள் ஒன்றை மறக்க கூடாது. நீங்கள் எவ்வாறுதான் ஜேவிபிக்கு வால் பிடித்தாலும் அங்கே அவர்களுடைய செம்புகளை தூக்கினாலும் தெளிவாக ஒன்றை சொல்லுகிறேன், நாங்கள் தமிழர் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்னை விட வயது மூத்தவர், என்னுடைய அண்ணன் வயதுக்குரியவர். ஆனால் ஒரு காலத்திலே நீங்களும் நானும் உங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதே அரசாங்கம் செய்த ஒடுக்குமுறைகளால் வடக்கு மாகாணத்தில் இருந்து புத்தக பைகளுடன் சைக்கிளில் கிளாலி மூலம் இடம்பெயர்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதனால் இவ்வாறான பிரேரணைகளை கொண்டு வரும்போது நீங்கள் கிழக்கு மாகாணத்தை மறக்க கூடாது. வடக்கு கிழக்கு சேர்ந்து தமிழர் தாயகம் என்பதை தாங்கள் மிகவும் மனதில் வைத்துக் கொண்டு இந்த பிரேரணைகளை கொண்டு வரவும் இது மிகவும் கவலை அளிக்கிறது. என்றால் இந்த பிரதேசவாதமான இந்த பிரேரணை சற்று கவலை அளிக்கிறது. நீங்கள் தெரியாமல் அந்த பிள்ளைகளை விட்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இரண்டாவது படியத்துக்கு வருகிறேன். எங்களுடைய நீங்கள் இப்போது சொன்ன இந்த படியம் உண்மையாகவே மிகவும் முக்கியமானது. நான் மேலதிகமாக சொல்லவில்லை. நிசாம் காரியப்பர், நீங்கள் எல்லாருமே முக்கியமாக வடக்கு மாகாணத்திலே என்னென்னத்தை ஏற்றுமதி செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் ஒரு ஏற்றுமதி துறையிலே அனுபவம் உள்ளவன் என்பதற்காகவும் இதுவரை கிட்டத்தட்ட இலங்கை பெறுமதிக்கு 4 வருடங்களில் $110,000 ஏற்றுமதி செய்தவன் என்ற அடிப்படையிலும் நான் உங்களுக்கு ஒரு சில விடயங்களை சொல்ல வேணும். இலங்கையில் இருந்து தேயிலை உற்பத்திக்கு அடுத்ததாக ஏற்றுமதி செய்யப்படுவது தோல் பதனிடும் தொழிற்சாலை வடக்கு மாகாணத்திலோ கிழக்கு மாகாணத்திலோ இன்றைக்கு ஒன்று கூட இல்லை. நிசாம் காரியப்பர் அவர்களுக்கும் நான் அதை சொல்ல விரும்புகிறேன். என்னென்றால் இந்த தோல் பதனிடும் இந்த தொழிற்சாலையானது மிகவும் முக்கியம். ஆகவே நீங்கள் இவ்வாறான ஒரு விடயங்களை கொண்டு வரும்போது இரண்டாவதாக ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த தோல் பதனிடும் தொழிற்சாலையை நீங்கள் எங்களுடைய சாவகச்சேரியில் முன்வைத்து நான் உங்களுக்கு சாவகச்சேரி மத்திய பொருளாதார நிலையத்தை அவர்கள் 2017ஆம் ஆண்டு கட்டி 2021ஆம் ஆண்டு வரைக்கும், அது 24ஆம் ஆண்டு வரைக்கும் இன்று கூட திறக்காமல் பூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்ப குழப்பவன் பாதாகரனை பாக்கிய கதாகரன் இவரோட பாச கதாகரன். ஆனால் என்ன நடக்கிறது என்றால் எங்களுடைய சாவகச்சேரியை கூட இந்த டிசிசி மீட்டிங்ல கதைத்து எத்தனை நாட்களாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு அதை எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஞாபகப்படுத்துகிறேன், 30ஆம் தேதி டிசிசி மீட்டிங் இருக்கிறது. நீங்களும் வாருங்கள், நானும் வருகிறேன். ඔබතුමාට මිනිත්තු 5ක කාලයක් ලැබෙනවා. சபைக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர்களே, இன்றைய தினம் ஒத்திவைப்பு பிரேரணையாக சிறிய மற்றும் நடுத்தர உற்பத்திகளை மேம்படுத்தி ஏற்றுமதியாளர்களை நாங்கள் அதிகரிக்க வேண்டிய இந்த பிரேரணையை நான் சபையிலே கொண்டு வருகின்றேன். நாங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாக எங்களுடைய நாட்டிலே, குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா மாவட்டங்களிலே பல காலம் யுத்தங்கள் நடைபெற்றதன் காரணமாக எங்களுடைய இந்த சிறிய மற்றும் மத்தியதர தொழில் முயற்சிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டன. ஆனால் எங்களுடைய அரசாங்கம் வடக்கிலே குறிப்பாக பல்வேறு அபிவிருத்திகளையும் தொழில்துறைகளை மேம்படுத்துகின்ற முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருகின்றன. குறிப்பாக காங்கேசந்துறையிலே காணப்படுகின்ற தொழிற்பேட்டை, ஆனரிலே காணப்படுகின்ற உப்பள தொழிற்சாலை, பரந்தன் ரசாயன தொழிற்சாலை, மாங்குளத்திலே தொழிற்பேட்டைகள், அதேபோன்று ஓட்டு தொழிற்சாலையை மேம்படுத்தி எங்களுடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அதேபோன்று வடக்கிலே தென்னை முக்கோண வலயம் ஒன்றை உருவாக்கி
அதற்கூடாகவும் எங்களுடைய தொழில் முயற்சிகளை நாங்கள் உருவாக்குவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அதேபோன்று நாங்கள் வவுனியாவிலே 1000 ஏக்கர் காணியிலே மரவள்ளி பயிர்களை இட்டு அதை ஏற்றுமதி செய்வதற்கான முயற்சியிலேயுமே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அதேபோன்று மண்டதீவிலே ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை உருவாக்கி அதற்கூடாக அந்நிய செலவணி அதிகரிப்பதற்காகவும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். அதேபோன்று யாழ்ப்பாணத்திலே உள்ளக விளையாட்டு அரங்கை நிர்ணயித்து அதனூடாக பல்வேறு அபிவிருத்திகளை செய்வதற்கும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த இப்படியான முக்கியமான தருணத்திலே குறிப்பாக வடக்கு பகுதியிலே இந்த சிறிய நடுத்தர வர்த்தகமானது மேலும் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரேரணையை நாங்கள் இதிலே கொண்டு வருகின்றோம். கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரியும், வடக்கு மாகாணமானது 2022ஆம் ஆண்டு மொத்த தேசிய உற்பத்தியிலே 4% 2023ஆம் ஆண்டு அது 4.5% காணப்படுகின்ற பொழுது தென் மாகாணத்திலே அதனுடைய ஜிடிபி 43% காணப்படுகின்றது. இது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் இடையிலான ஒரு பாரிய இடைவெளியை காட்டுகின்றது. எனவே குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே இந்த தொழில் முயற்சிகளை நாங்கள் அதிகரித்து இதனுடைய ஏற்றுமதிகளை நாங்கள் அதிகரிப்பது கூடாக நாட்டினுடைய மொத்த தேசிய வருமானத்துக்கு நாங்கள் வழிவகுக்க முடியும். இந்த இடத்திலே யாழ்ப்பாணத்துக்கு சொல்லி பெருமையான பல I need 1 minute more. யாழ்ப்பாணத்துக்கென்று சில விசேடமான விடயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக எங்களுடைய மீன்பிடித்துறை, விவசாயத்துறை, அதேபோன்று பனை சம்பந்தமான விளைபொருட்கள் மிகவும் பிரபலமானவை, எங்களுக்கு தனித்துவமானவை. அவற்றை நாங்கள் ஏற்றுமதி செய்வதற்கூடாக எங்களுடைய நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து வாழுகின்ற பல மக்கள் அதை பெற்றுக்கொள்வதிலே ஆர்வமாக இருக்கின்றார்கள். அதேபோன்று இந்த வெங்காயம், அதேபோன்று இந்த திராட்சை பழங்கள், மாம்பழங்கள், பலாப்பழங்கள் போன்றவை கூட உலகத்திலே இந்த பொருட்களுக்கு பிரபலமாக காணப்படுகிறது. அதேபோன்று வடமாநிலத்துக்கென்று விசேடமான பல உணவுப் பொருட்கள், உணவு உற்பத்தி பொருட்களும் காணப்படுகின்றன. அவற்றை நாங்கள் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய உற்பத்தியாளர்களை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். அதை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு வேலை திட்டங்களை அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது. பலருக்கு தொழில்நுட்பம் சம்பந்தமாகவும் ஏற்றுமதி சம்பந்தமாகவும் குறைந்த அளவிலான அறிவு காணப்படுகின்றது. அதை நாங்கள் மேம்படுத்துவதற்கூடாக அவர்களுக்கான அந்த வாய்ப்பை நாங்கள் வழங்க முடியும். இதை நாங்கள் வேகமாக செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம் என்று சொன்னால் எங்களுடைய அரசாங்கத்திலே பல்வேறு முயற்சிகள் நடைபெறுகின்றன. குறிப்பாக நாங்கள் மற்ற அரசோடு ஒப்புன்ற பொழுது கடந்த யுத்தத்துக்கு பின்னர் 16 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு மாட்டாந்தாய் மனப்பான்மையாக எங்களுடைய வடக்கு மாகாணத்தையும் வடக்கு கிழக்கு மக்களையும் புறக்கணித்த பழைய அரசாங்கங்களை தாண்டி எங்களுடைய அரசாங்கம் மிகவும் வட மாகாணத்தை நோக்கி நேசக்கரம் நீட்டி இருக்கின்றது. இந்த வேளையில் தான் இவ்வாறான இந்த உற்பத்திகளை அதிகரிப்பதற்கூடாக ஏற்றுமதி அதிகரித்து எங்களுடைய பிரதேசங்களையும் பலப்படுத்தி ஏனைய மாகாணங்களுக்கு ஈடான ஒரு பிரதேசமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் எல்லோரும் பாடுபட என்பதற்காகத்தான் நான் இந்த பிரேரணையை கொண்டு வருகின்றேன். நன்றி.